ஹலோ கைஸ், இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம ரீசெண்டாக இப்போ நேற்று நைட்லேருந்து ஒரு நியூஸ் போய்ட்டுருக்கு. 36 டோல்கேட்டை வந்து ரேட் ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்கு இந்த ரேட்டுன்றது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நல்ல நல்ல ரோடெல்லாம் இப்போல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் ரோடு. ஓகேங்களா? அதனால் எப்படின்னா 70 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் வைக்க சொன்னால், இதுக்கப்புறம் 40 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் வைப்பாங்க கண்டிப்பாக. அதனால் எல்லா ஊருக்குமே டோல்கேட் வரப்போகுது. வராத ஊருக்கெல்லாம் இதுக்கப்புறம் டோல்கேட் வரும். ஓகேங்களா? நல்ல நல்ல ரோடு போட்டு டோல்கேட் வச்சு வசூலிக்கப்படும். ஓகேங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து டாக்ஸியாக இருந்தாலும், லாரியாக இருந்தாலும், பஸ்ஸாக இருந்தாலும், ஓகேங்களா, ப்ளைன் நம்ம ஓட்ட போகிறதில்ல. அதனால் டிரான்ஸ்போர்ட்டட் ஒன்லி. ஓகேங்களா? எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு ஏற்றி ஓட்டுங்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஓட்டி டோல்கேட்டு, டீசலு, ஓகேங்களா, எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். இது இல்லாமல் வண்டி மெயின்டெனன்ஸு, ஆர்சி, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு, பர்மிட்டு, எஃப்சி எல்லாமே நம்ம தலையில் தான். இதுக்கப்புறம் நம்ம ரேட்டை ஏற்றி ஓட்டுறது தப்பு இல்லை. அப்படி இல்லையா ஓட்டாதீங்க, வண்டி நிப்பாட்டுருங்க. ஓகேங்களா? போட்டாச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னு கம்மிக்கு ஓட்டி நம்ம அதிகமாக கேட்டால் இப்போ கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பழக்கம் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? அவங்க டோல்கேட் ஏற்றும்போது நீங்கள் எல்லா விலைவாசியும் ஏற்றுங்க. நீங்கள் வருமானத்தை